வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. இந்திய மக்களை பொறுத்தவரை தங்கம் ஒரு ஆபரணம் என்பதையும் தாண்டி முதலீட்டு பொருளாகவே பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இந்தியா அதிக அளவில் தங்கத்தை இறக்குமதி செய்கிறது. இதனால் அந்நிய செலாவணி கையிருப்பு குறையும். அதே சமயம் தங்கம் நம் கலாச்சாரத்தோடு சேர்ந்த விஷயம் என்பதால் அதில் செய்யப்படும் முதலீடுகளை சரியாக பயன்படுத்தும் வண்ணம் நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தங்கத்தில் முதலீடு செய்யும் 3 திட்டங்களை துவக்கி வைத்தார். இந்த திட்டங்களை சரிவர பயன்படுத்துவது குறித்து நேயர்களாகிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை தருவதற்காக நம்முடன் இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன். நேயர்கள் தங்களின் முதலீடு செய்வது குறித்து உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த 3 முக்கிய திட்டம், தங்கம் தொடர்பான இந்த 3 முக்கிய திட்டம் நேற்றுக்கு பாரத பிரதமர் துவக்கி வச்சிருக்காரு. இதுல ஒரு முக்கியமா உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிற கொஸ்டின் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க தங்கத்தை ஒரு முதலீட்டு பொருளா பார்க்க வேண்டாம், தங்கம் முதலீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இதனால நம்மளுடைய மணி வேல்யூ குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம தங்கத்தை முதலீடு பொருளா பார்க்க கூடாதுன்னு. ஆனா இப்ப தங்கம் ஒரு முதலீட்டு பொருளாக பார்க்கப்பட வேண்டும், அது சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும், இதனால இறக்குமதியை நம்ம குறைக்கணும், பைசாவோட வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிறது இப்போ ஒரு பேச்சா இருக்கு. அப்படி இருக்கும்போது அன்றைய சூழ்நிலைக்கும் இன்றைய சூழ்நிலைக்கும் how would you feel? அன்றைய சூழலுக்கும் இன்றைய சூழலுக்கும் பெரிய மாறுதல் எதுவும் இல்லை. நம்முடைய வர்த்தக பற்றாக்குறை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கு. அந்த கேப் அந்த இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கிறது இன்னும் குறையல, பற்றாக்குறைங்கிறது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அன்று சொன்ன விஷயம் என்னன்னா, தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொன்னாங்க, அது முதலீடா பார்க்காதீங்கன்னு சொல்லல, தங்கம் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் தங்கத்தை வாங்குங்கன்னு சொல்லல. நீங்க தங்கம் வாங்குவது என்று முடிவு செய்து விட்டால் அதை இந்த மாதிரி பத்திரங்களில் முதலீடு செய்யுங்கள். இந்த பத்திரம் இட் இஸ் நாட் பேக்ட் அப் பை தங்கம், இட் இஸ் பேக்ட் அப் பை அரசினுடைய வாக்குறுதி, அதுதான் இருக்கு. அதனால தங்கத்தினுடைய கன்சம்ஷன் குறையும். இன்னும் சொல்ல போனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கம் வாங்குங்கன்னு சொல்லல, உங்களிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை எங்களிடம் கொண்டு வந்து கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால பழைய சூழலுக்கும் இப்போ உள்ள சூழலுக்கும் அந்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அப்போ வாங்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்போ உங்களிடம் இருக்கும் தங்கத்தை எங்களிடம் கொடுங்க, அது மறுசுழற்சிக்கு. இதுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடப்பு கணக்கு பற்றாக்குறை, வர்த்தக பற்றாக்குறை குறிப்பாக அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் இது இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை அரசு வைக்கிறது. நம்முடைய இறக்குமதியில 50% மேல் கச்சா எண்ணெயும் தங்கமும் தான் இருக்குது. அதுல கச்சா எண்ணெயினுடைய இறக்குமதியை நம்ம குறைக்க முடியாது. ஏன்னா அது உற்பத்தியை பாதிக்கும், நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தியை, வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உங்களுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். சென்னையிலிருந்து தெய்வானை இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் தெய்வானை, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? மேடம், நான் அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். என்னோட நேம் தெய்வானை. சொல்லுங்க தெய்வானை. இது அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு வாங்குறதுக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல இந்த இப்ப தங்க முதலீடுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப கோல்டுங்கிறது நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் ஒரு எக்ஸ்சேஞ்சில் அதுல நிறைய முறைகேடுகள் நடந்ததுனால அது இப்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டது. நீங்க சொல்றது மியூச்சுவல் ஃபண்ட் ETF, கோல்டு ETF பத்தி சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். கோல்டு ETF நிச்சயமா ஒரு நல்ல ப்ராடக்ட். வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையே உள்ள அந்த வித்தியாசங்கிறது மிக குறைவாக உள்ள ஒரு தங்க முதலீடு ETF. ஒரு பிசிக்கலா தங்கம் வாங்குறதை விட, கடையில் சென்று தங்கம் வாங்கி முதலீடாக வாங்குவதை விட ETF வாங்குறது சிறந்தது. ஆனால் ETF-க்கும் இப்போ வந்திருக்க இந்த கோல்டு பாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ETF ஒரு எந்த நேரமும் நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்ததுன்னா, நீங்க உடனடியாக உங்க ஸ்டாக் புரோக்கர்ட்ட உடனே வாங்கிடலாம், இப்போவே வாங்கிடலாம், உடனே விற்கலாம், எல்லா வசதிகளும் உண்டு. ஆனால் இந்த கோல்டு பாண்ட்ல அது கிடையாது. நீங்க அரசு அந்த அனுமதித்த அந்த வங்கிகளிடம், அந்த விற்பனையாளர்களிடம், போஸ்ட் ஆபீஸ், அங்குதான் நீங்க போய் வாங்கணுங்கிறது இருக்கு. அதே சமயத்தில் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வட்டி கிடைக்குது, 2.75% வட்டி கிடைக்குது. நீங்க கோல்டு ETF-ல பணத்தை முதலீடு செய்தீர்கள் என்றால் அதற்கு எந்த விதமான வருவாயும் கிடையாது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் பொழுது கோல்டு ETF-னுடைய மதிப்பு உயரும், தங்கத்தினுடைய விலை இறங்கும் பொழுது தங்க ETF-னுடைய விலை குறையும், அவ்வளவுதான். அதை தவிர உபரி வருவாய் என்பது எதுவுமே கிடையாது. ஆனால் இங்க 2.25% தங்க பாண்ட்ல உங்களுக்கு வருவாய் கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமா நான் கருதுகிறேன். நிச்சயமா சார். இப்ப இதுல ஒரு பேசிக் கொஸ்டின் அப்படின்னு பாக்கும்போது, இப்ப நம்ம பணத்தை நம்ம டெபாசிட் பண்றோம் பேங்க்ல அப்படின்னா நம்மளுக்கு அதுல இருந்து வட்டி கிடைக்கும், பிகாஸ் பணம் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதுல தங்கத்தையும் நம்ம முதலீடு செய்யும் போதும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ங்கிறது இந்த திட்டம் மூலமா கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ தங்கம் டெபாசிட் பண்ணும்போது ஹவு கம் வி கேன் கெட் த இன்ட்ரெஸ்ட்? எப்படி தங்கம் எப்படி ரொட்டேட் ஆகுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அரசு இதை எப்படி பார்க்கிறாரு நான் நினைக்கிறேன்னா, இந்த இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய தங்கத்தை
ஐடில் இருக்கக்கூடிய தங்கத்தை, பயன்பாடு இல்லாமல் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை வெளியே ஒரு சுழற்சிக்கு கொண்டு வருவதன் மூலமாக இறக்குமதி செய்வதை குறைக்க முடியும் கணிசமாக. அப்படி இறக்குமதி செய்வதை கணிசமாக குறைக்கும் பொழுது இறக்குமதிக்கு நாம் கொடுக்க வேண்டிய டாலர் அதை வந்து நம்ம குறையும், டாலருக்கான தேவை குறையும். அப்பொழுது டாலருடைய மதிப்பு குறையும் அல்லது ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக அதிகரிக்கும். இது வந்து இம்போர்ட்டட் இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம் என்பது நம்ம பெரிய அளவில் பாதித்தது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப அது குறைந்திருக்கிறது. ஏன்னா கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்திருப்பதாலும் தங்கத்தினுடைய விலை குறைந்திருப்பதாலும் அதே அடிப்படையில் தான் இதையும் நான் பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் இந்த ட்ரேட் டெபிசிட்டை கண்ட்ரோல்ல கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா டாலருக்கான தேவை குறையும் பொழுது ரூபாயுடைய மதிப்பு ஓரளவு ஸ்திரத்தன்மையோடு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. முக்கியமா கவர்மெண்டோட ஒரு how they are going to take this ahead அப்படிங்கிறது தான். இந்த தங்கத்தை மறுசுழற்சிக்கு விடுவதன் மூலமாக, ஏன்னா இந்த தங்கத்தை எடுத்துட்டு பூட்டி வைக்க போறது இல்ல, இதை வந்து திரும்ப ஆக்ஷன் பண்ண போறாங்க. MMTC மூலமாக வங்கிகள் அதில் பங்கு பெற்று வாங்கலாம், யார் வேணாலும் அதுல வந்து வாங்கலாம்னு சில குறிப்பிட்ட லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களாம் இதை வாங்க முடியும்னு இருக்கிறதுனால இது சுழற்சிக்கு வரும்பொழுது ஜுவல்லர்ஸ் வாங்கலாம். ஜுவல்லர்ஸ் வந்து இறக்குமதி செய்யாமல் இதே தங்கத்தை மீண்டும் வாங்கி அவர்கள் பயன்படுத்துவதால் இறக்குமதி செய்வது பெரிய அளவில் கம்ப்ளீட் ரீசைக்ளிங் ப்ராசஸ். கண்டிப்பாக ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கிருஷ்ணகிரியிலிருந்து அசோகன் நம்முடன் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் அசோகன், உங்களுடைய கேள்வி என்ன சார்? மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க அசோகன். உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க மேடம். கம்மி பண்ணி வச்சுக்கேன். சார் கிட்ட பேசலாங்களா? பேசலாம் அசோகன், சொல்லுங்க சார். சார் வணக்கம். என்கிட்ட ஒரு 100 பவுண்ட் நகை இருக்கு சார். சொல்லுங்க சார். அந்த நகையை வந்து நம்ம வந்து எப்படி சார் டிபாசிட் பண்ணிட்டு அது என்ன வட்டி வருமா இல்ல எப்படி சார்? அது இல்ல, அதுதான் இப்போ அந்த நகை வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தேவையில்லை அப்படின்னா, அதாவது 1-3 ஆண்டு காலம்ங்கிறது வந்து இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல தங்கத்தை நிதிப்படுத்தும் திட்டத்துல சொல்லியிருக்காங்க. தேவைன்னா அல்லது 5-7 ஆண்டு அல்லது 12-15 ஆண்டு காலம் சொல்றாங்க. உங்களுக்கு அந்த காலகட்டத்திற்கு தங்கம் தேவையில்லை அப்படின்னா நீங்க அந்த தங்கத்தை அங்க கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அதை உருக்கி அதனுடைய சுத்தத்தை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு 24 கேரட் தங்கத்திற்கு இணையாக அதை மாற்றி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டுக்கு பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணா பேங்க்ல வந்து உங்களுக்கு அதை ஒரு உங்க அக்கௌண்ட்ல கணக்குல வரவு வைத்து விட்டு அதற்கு வந்து உங்களுக்கு வட்டி கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அதனால நிச்சயமா வந்து உங்களுக்கு இந்த தங்கம் வந்து குறுகிய கால அடிப்படையில் அல்லது இடைக்கால அடிப்படையில் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்வதில் தப்பு இல்லை. ஏன்னா வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய தங்கத்துக்கு உங்களுக்கு ஒரு 2.5% வரை வட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த வட்டிக்கு வருமான வரியும் கிடையாது, பல வரிச்சலுகைகள் இருக்கிறது. அதை பத்தி பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், நிறைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இதுல இருக்கு. அப்படிங்கும் போது இது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஈஸிலி ஆக்சசிபிள் திட்டமா பார்க்கப்படுது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து எல்லாருக்குமே ஈஸிலி அக்சசிபிளா தான் இருக்கு. ஆனால் அது நடைமுறையில் எவ்வளவு இருக்க போகுதுங்கிறது போக தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த கோல்டு பாண்ட் வாங்குறதுங்கிறது மிக சுலபமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தங்க பத்திரங்கள்ங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல கூட போய் வாங்கலாம், குறிப்பிட்ட வங்கிகளில் வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மானிட்டைசேஷன் ஸ்கீம், தங்கத்தை நிதிப்படுத்தக்கூடிய திட்டம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதற்காக சர்டிஃபைடு இவங்க இருக்காங்க, அந்த சிடிபிசின்னு சொல்லிட்டு அந்த பியூரிட்டி டெஸ்டிங் சென்டர்ஸ் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த இதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்க ஒப்புக்கொண்டால் நீங்க வந்து அதை உருக்குவார்கள். உருக்கிய பிறகு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு வங்கியில போய் கொடுக்கணும். இப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்பொழுது ஒரு சாமானிய மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு இதற்கான நேரமும் இதுவும் செலவிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. ஒரு நடுத்தட்டு மக்களை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பெரிய அளவில் ஆர்வம் காட்ட மாட்டார்களோ என்ற ஒரு ஐயம் நிச்சயமாக இருக்கிறது. பட் இதை வந்து இன்னும் எளிமைப்படுத்துவதை எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ அவங்க பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு எவ்வளவு எளிமைப்படுத்துறாங்களோ அவ்வளவு இதை யூஸ் பண்ற நுகர்வோர் வந்து ஜாஸ்தியாக அதற்கான இன்சென்டிவ் இல்ல. இவ்வளவு ஒரு இதை எடுத்துக்கொண்டு போய் உருக்கி அதை உருக்கிய பிறகு அதை வந்து வங்கி சர்டிபிகேட் வாங்கி சர்டிபிகேட் கொண்டு வங்கியில் கொடுத்து 5 ஆண்டு காலமோ 7 ஆண்டு காலம் காத்திருப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்சென்டிவ்ங்கிறது வந்து அந்த வட்டி மட்டும்தான், 2.5% வட்டி மட்டும்தான். அதுதான் இருக்கே தவிர அதை தவிர வேற எந்த இன்சென்டிவும் இல்ல. அது ஒரு யோசிக்க அந்த இன்சென்டிவ் போதுமானதாக இருக்குமா அப்படிங்கறது நம்ம போகத்தான் பார்க்கணும். ஏன்னா நம்முடைய மக்கள் வந்து இந்த மொத்த ஸ்கீமினுடைய ஒரு அடிப்படை எப்படி இருக்குதுன்னா, நடுத்தட்டு மக்கள் கீழ் நடுத்தட்டு மக்கள்லாம் வந்து இந்த கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இது வந்து மேல் நடுத்தட்டு மக்கள், பணக்காரர்கள் வைத்திருக்கக்கூடிய உபரி தங்கத்தை தான் இது வந்து டார்கெட் பண்ணணும். ஆனால் அவர்கள் பெரும்பாலும் வந்து கணக்கில் தான் இதெல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். அதனால இது போகத்தான் இந்த திட்டத்தினுடைய இந்த சிஸ்டம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். செல்வ சுந்தரராஜன் என்கிற நிகர் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. எனக்கு கோல்டு பாண்டுல அதுல முதல் கொஸ்டின் வந்து இப்ப கோல்டு பாண்டுக்கு வட்டி வந்து 2.75% வட்டின்னு போட்டிருக்காங்க. இப்ப நாங்க கோல்டு பாண்டு பேங்க்ல அடகு வைக்கிறோம். அடகு வச்சா தங்கத்துக்கு வட்டி வந்து எங்களுக்கு
10% வட்டி கொடுக்குறாங்க, வட்டி கேட்கறாங்க. நான் கடனுக்கு அடகு வைக்கும் போது இப்போ இதே கோல்டு பாண்ட் நாங்க பேங்க்ல அடகு வைக்கும் போது 10% வட்டி கேட்கறாங்க. நீங்க 2.25% வட்டி வந்து கொடுக்குறீங்க. அது எப்படி சார் கழிச்சு தருவாங்களா வட்டியை? அதை வந்து டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் சார். இல்ல, அதாவது தங்க கடன் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்க அரசுன்னா வந்து தங்கத்தை வங்கியில் அடகு வைக்கும் பொழுது என்ன வட்டி இருக்கோ, என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுமோ அதே நடைமுறைகள் இங்கும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து தங்கத்தை நீங்க அடகு வைக்கும் பொழுது என்ன வட்டி சார்ஜ் பண்றாங்களோ அதே வட்டி இங்கேயும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப 2.25% வட்டி கொடுக்குறாங்களே, இதை தனியா வரவு வைத்து விட்டு உங்கள்ட்ட அந்த வட்டி தனியா வாங்கிக்குவாங்களா, இதை ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களான்னு கேக்குறீங்க. அது வந்து நடைமுறையில் அந்தந்த வங்கிகள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். பட் நெட்டா உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த 2.25% வட்டி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தங்கத்தை அடகு வைக்கும் பொழுது எப்படி கடன் வாங்கும் பொழுது என்ன வட்டி இருக்கிறதோ அதே வட்டி உங்களுக்கு இதையும் அடகு வைத்து அதே மார்ஜின், அதுல எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் இதை வந்து பிசிக்கல் கோல்டு மாதிரியாவே, ஒரு ஜுவல்லரி மாதிரி, ஒரு நகை மாதிரியாகவே ட்ரீட் பண்ண வேண்டும் என்று அரசு சொல்லி இருக்கிறது. சேலத்தில் இருந்து மணி இணைகிறார், அவரிடம் பேசலாம். மணி, வணக்கம். மணி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கங்க மேடம். வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க மணி. மத்திய அரசு 20,000 டன் தங்க டெபாசிட் திட்டம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குவதற்கான ஒரு முயற்சியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதுதான் என்னுடைய கேள்வி. தெரிஞ்சுக்கலாம். இல்ல, அந்த மாதிரியான ஒரு எய்ம், நோக்கம் அவர்களுக்கு இருந்திருந்தால் 90களில் வந்த மாதிரி வந்து வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளவு வந்து கருப்பு பணத்தை கணக்குல வரவு வைத்தாலும் அதற்கு வந்து வருமான வரி கிடையாது, ஒரு முறை உங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்குகிறோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க 90களில். அந்த மாதிரி இப்ப கொண்டு வந்திருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வர்ற இப்ப கொண்டு வந்திருக்கிறது வந்து நீங்க வந்து தங்கத்தை கொண்டு வந்து வங்கிகளில் வைக்கலாம், அதை மானிட்டைஸ் பண்ணலாம், நிதிப்படுத்தலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு வட்டி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கான கணக்கு வழக்குகளை கேட்க மாட்டோம்னு எங்கேயும் சொல்லல. ஒரு சாதாரண குடும்பம், ஒரு நடுத்தட்டு குடும்பம், கீழ் நடுத்தட்டு குடும்பம், அவர்களுடைய வருமானத்திற்கு ஏற்றவாறு எவ்வளவு தங்கம் இருக்குமோ, கணக்கில் வரப்பட்ட தங்கம் எவ்வளவு இருக்குமோ அதை கொண்டு வந்து கொடுக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அதற்கு அதிகமாக போகும்பொழுது நிச்சயமாக அந்த ஏஆர் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல இது வந்து நிச்சயமா இப்ப அவங்க ட்ரிகர் ஆகும் சொல்லல. பட் அல்டிமேட்டா அது ட்ரிகர் ஆகும். நீங்க சொல்றதுக்கு நேர்மாறாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதான் பொதுவாக நிறைய பேர் பயப்படுறாங்க. இதன் மூலமாக நம்ம வந்து மாட்டிக்கிட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பொதுமக்களிடம் சில பேர்ட்ட வந்து பயம் இருக்கே தவிர, நீங்க சொல்ற மாதிரி கருப்பு பணத்தை வந்து இதுல வந்து சரி செய்ய முடிவதற்கான எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே டிரான்சாக்சன் வந்து ஒயிட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அந்த பயம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, முக்கியமா இந்த தங்கத்தை பணமாக்கும் திட்டம், இதுல இருக்கிற அந்த ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் என்ன, வரி சலுகைகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. தங்கத்தை பணமாக்கும், அதாவது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 30 கிராம் இதுல வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தங்கத்தை 30 கிராம் குறைந்தபட்சம் இருக்கணும். அதிகபட்சம்ங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த தங்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அங்க அருகில் இருக்கக்கூடிய சிபிடிசின்னு சொல்லுவாங்க, சர்டிஃபைட் பியூரிட்டி டெஸ்டிங் சென்டர்னு சொல்லிட்டு இப்ப எர்ணாகுளத்துல இருக்கு, கேரளால இருக்கு, ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து இன்னும் அவங்க அறிவிக்கல. இன்னும் அதுக்கான டெசிக்னேட்டட் அறிவித்திருவார்கள், எதிர்பார்க்கலாம். அங்க எடுத்துட்டு போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்முடைய இந்த தங்கத்தை எக்ஸப்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த டெஸ்ட் மூலமாக மேலோட்டமாக இதனுடைய தரம் என்னங்கிறது சோதனை செய்வார்கள். இந்த சோதனை செய்யும் பொழுது நாம் அவர்கள் அருகிலேயே இருப்போம். நம்ம தங்கத்தை எடுத்துட்டு போனோர் அவர்களே இருப்பார்கள். சிசிடிவி கேமரா மூலமாக இது எல்லாமே முழுவதும் பதிவு செய்யப்படும். எடுத்துட்டு உள்ள போக முடியாது. சோதனை செய்த பிறகு ஒரு பிரிலிமினரி ஆரம்ப கட்ட சோதனைக்கு பிறகு இதனுடைய தரம் இவ்வளவு இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவாங்க. நமக்கு அது நம்பிக்கையாக இருந்தால் அடுத்த கட்ட சோதனைக்கு அதை உட்படுத்தலாம். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா தங்கத்தை வாங்கி கொண்டு திரும்பி வந்து விடலாம். அடுத்த கட்டமாக நம்ம ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து ஃபயர் ஆசைன்னு சொல்லுவாங்க, அதாவது நெருப்பில் இட்டு அதை வந்து இந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி உருக்கி அதனுடைய இதை அசஸ் பண்ணுவாங்க. அதுவுமே முழுவதுமாக வந்து நம்முடைய மானிட்டரிங் கீழ, சிசிடிவி மானிட்டரிங் கீழ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த தங்கத்தினுடைய இதை எடுத்ததுக்கு அப்புறமா என்னன்னு சொல்லி சர்டிபிகேட் நமக்கு சொல்லுவாங்க. அது கொடுக்கும் பொழுது அதை நம்ம ஒப்புக்கொண்டால் நமக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் வங்கியில் கொடுக்க வேண்டும். வங்கி நம்மளோட அக்கௌண்ட்ல வர வைப்பாங்க. ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இதற்கான கட்டணம், ஒரு சிறிய கட்டணம் இருக்கும். அந்த கட்டணத்தை கொடுத்துட்டு தங்கத்தை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஜுவல்லரியா இருக்காது, உருக்கி இருப்பாங்க, அந்த வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம ஜுவல்லரியா வேணும்னா ஆரம்ப கட்ட சோதனையிலேயே நம்ம சொல்லிடணும், எனக்கு இது ஒத்துக்கல, நீங்க சொல்றது தவறா இருக்குன்னு சொல்லிடணும். நிச்சயமா சார், இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். சந்திர பிரபு கும்பகோணத்தில் இருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சந்திர பிரபு, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நம்ம நாகப்பன் சார் தான் கேட்கணும். சொல்லுங்க சார். இப்ப கோல்டு ரேட் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதுல வந்து 2.25% கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டும் லாஸ், அவங்களுக்கு கோல்டு ரேட்டும் லாஸ் ஆகுங்க, பேங்குக்கோ இல்ல கவர்மெண்ட்டுக்கோ. அரசுக்கு லாஸ் வராது இல்லையா? ஏன்னா இப்போ தங்கத்தினுடைய விலை குறையும் பொழுது குறைந்த விலையில வாங்கி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. சொல்ல போனா அரசுக்கு வந்து லாபமாக தான் இருக்கும். 5 ஆண்டு காலகட்டத்தில்
தங்கத்தினுடைய விலை குறைகிறது என்றால் அந்த குறைந்த விலைக்கு வாங்கி நமக்கு திருப்பி கொடுத்துட போறாங்க தங்கத்தை, அல்லது குறைந்த விலையை தான் நமக்கு கொடுக்க போகிறார்கள் திட்டத்தை பொறுத்து. ஓகே, அதனால அரசுக்கு அதில் நஷ்டம் வராது. இந்த 2.25% அரசு கையை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காசு. அந்த காசு ஏன் கொடுக்கிறார்கள் அப்படின்னா, நான் முன்னர் விவாதித்த மாதிரி இந்த ரூபாயை ஓரளவு ஸ்திரப்படுத்த முடியும், இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம் என்பதை தடை செய்ய முடியும், வர்த்தக கணக்கு பற்றாக்குறை என்பதை குறைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பலன்கள் நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக இருப்பதால் அந்த காஸ்ட்டை அவங்க பேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சென்னையிலிருந்து சுந்தர் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சுந்தர், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க சுந்தர். சார், இப்போ நம்ம கோல்டு வாங்கிறோம் சார். கோல்டு வாங்குறதுக்கு ஒரு 10 lakhs 15 lakhs நம்ம அவங்கள பாண்டா வாங்கிக்கிறீங்க. இன்னைக்கு கோல்டு ரேட் 2400 சம்திங் அப்படின்னா, இப்போ ஒரு 1 year 3 years கழிச்சு எனக்கு ரெக்கவர் பண்ணும்போது அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட் அவங்க கொடுப்பாங்களா? அப்படி இல்லைன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுப்பாங்களா சார்? இல்ல, அன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலையை கொடுப்பார்கள், அதோட சேர்த்து வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தங்கத்தினுடைய விலைங்கிறது என்னன்னா, இப்ப பிக்ஸ் பண்ற விலையும் சரி, அப்புறம் பிக்ஸ் பண்ற விலையும் எப்படி பிக்ஸ் பண்றாங்க இந்த விலை அப்படின்னா, ஐபிஜேன்னு சொல்லி ஒரு இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இருக்கு பாம்பேல. அந்த ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன்ல சென்ற வாரம் திங்கள் தொடங்கி வெள்ளி வரை வர்த்தகம் நடந்த 5 நாட்களுடைய முடிவு விலை க்ளோசிங் பிரைஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய சராசரியை கணக்கிட்டு அந்த விலையில தான் இன்னைக்கு நமக்கு பத்திரங்கள் கொடுப்பார்கள், அதே விலை கொடுப்பார்கள், பத்திரம் கொடுப்பார்கள். அதே மாதிரி நீங்க திருப்பி எடுக்கும் பொழுதும் அதே முறையில் கணக்கிட்டு அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தவிர தங்கத்தினுடைய விலை அதிகரித்தால் அது அதிகரிக்கிறது குறைகிறது, நம்ம கொடுத்த தங்கம் நமக்கு திரும்ப வரும். அந்த குவான்டிட்டியில எந்தவித குறைபாடும் இல்லாமல் அதற்கான பலன்கள் நமக்கு சேரும். அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சென்னையிலிருந்து சாந்தி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சாந்தி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சாந்தி வணக்கம். ஹலோ. வணக்கம் சாந்தி, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. ஹலோ சாந்தி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க சாந்தி. இப்போ 2013ல பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தது. ஓகே. இப்போ கோல்டு பிரைஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு. அப்போ திருப்பியும் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி பேங்க்ல போய் கொடுத்து நம்ம அந்த மெச்சூரிட்டி டேட் வரலும் காத்திருந்து கோல்டு பிரைஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் தானே வரும். நிச்சயமா, ரொம்ப சரியா சொல்லுங்க. அது 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 பாக்கும்போது எஃப்டி அதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம பாக்கும்போது நம்மளுக்கு லாஸ் தானங்க சார் வரும். நீங்க கேக்குற கேள்வி இந்த நிகழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. அதாவது தங்கம் ஒரு முதலீடா சிறந்த முதலீடா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க. தங்கம் ஒரு சிறந்த முதலீடானா நான் ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு முதலீட்டாளர்களுடைய ஒரு மொத்த முதலீட்டு ஒரு சிறு பகுதி மட்டுமே தங்கம் இருக்க வேண்டும். அதற்கு மேல பெரிய அளவுல நம்ம தங்கத்தை ஒரு நல்ல முதலீடாக நாம் கருத முடியாது. அந்த சிறிய அளவும் ஏன் இருக்கணும்னா, ஒரு ப்ராப்பர் அசெட் அலோகேஷன் சொல்லுவோம். நம்மகிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அது ஒரு 2-3 அசெட்ல பிரித்து போட வேண்டும். ஒரு ஆபத்து காலத்தில் அந்த ஒரு சில அசெட் விலை ஏறும், இன்னொரு அசெட் குறையும் பொழுது, ஒரு முதலீட்டினுடைய மதிப்பு குறையும் பொழுது இன்னொரு முதலீட்டினுடைய மதிப்பு உயரும். அந்த அடிப்படையில் ஒரு சிறிய அளவு தங்கத்தில் முதலீடு செய்யலாம். அதுதானே தவிர தங்கம்ங்கிறது நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல லாபத்தை தந்ததாக பங்குச்சந்தை அளவுக்கோ, பரஸ்பர நிதி அளவுக்கோ, ரியல் எஸ்டேட் வீட்டுமனை அளவுக்கோ லாபத்தை கொடுத்த ஒரு முதலீடு கிடையாது. அதே சமயத்துல பணவீக்கத்தை கீழே நஷ்டத்தையும் கொடுத்தது கிடையாது. தங்கம் இட் இஸ் ஒரு ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் இன்ஃபிளேஷன் சொல்லுவோம், பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அதனால உங்களுடைய கேள்வி அது தனியான டிபேட். அது ஒரு நல்ல முதலீடா அப்படிங்கிறது. தங்கம் ஒரு நல்ல முதலீடுன்னு முடிவு செய்துட்டால் அதை எப்படி முதலீடு செய்யறதுங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். மதுரையிலிருந்து சுமதி இணைகிறார், அவரிடம் பேசலாம். சுமதி வணக்கம். சுமதி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேம். இந்த பெர்சன்டேஜ் கணக்குன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன மாதிரி மேம்? நமக்கு இப்ப 5 வருஷம் கழிச்சு இப்ப மந்த்லி அது கூட்டி இது பண்ணிக்கிட்டே போவாங்களா, இல்ல என்ன மாதிரி மேம்? அது இல்ல, 2.25% ஆண்டுக்கு வட்டி. இதை 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் கணக்கில் வரவு வைப்பார்கள் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அரசு சொல்லியிருக்கக்கூடியது 2.25% ஆண்டு வட்டி. அதை 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் கணக்கில் வரவு வைப்பார்கள் சொல்லியிருக்கிறாங்க. கோல்டு பாண்ட் ஸ்கீம்ல, மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல அது 2.5%, 15 ஆண்டு காலம் நீண்ட காலமாக இருந்தால், இடைக்காலமாக இருந்தால் 2.25% ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறுகிய காலத்துக்கு வங்கிகள் முடிவு செய்ய வேண்டும். இந்த வட்டிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு 2.5% அல்லது 2.25% உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படுவது என்பது 6 மாதத்துக்கு ஒரு முறை அதுல கணக்கிட்டு வைப்பாங்க. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு பார்க்கும்போது 2.5% ஆண்டுக்குன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கும்போது 1.25%, 1.25% தான் வரும். வட்டி நிச்சயமாக ரொம்ப குறைவுதாம்மா. ஆனால் வீட்டுல தங்கத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த வட்டி கூட கிடைக்கிறது இல்ல, எந்த வருமானமும் இல்ல. ஆனா இங்க கொடுக்கும் பொழுது அந்த வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது அரசினுடைய உத்தரவாதத்தோடு பாதுகாப்போடு கிடைக்கக்கூடியது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். தூத்துக்குடியிலிருந்து ராஜா இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது இப்போ
வங்கியில நம்ம வந்து பணமா டெபாசிட் பண்றோம் பாத்தீங்களா? சொல்லுங்க ராஜா, தொடர்ந்து பேசுங்க. வங்கியில நம்ம வந்து பணம் டெபாசிட் பண்றோம் பாத்தீங்களா? அந்த இதை அப்படியே வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சிஸ்டங்கள் அப்படியே கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கறது என்னுடைய சந்தேகம். வங்கியில உங்க கேள்வி புரியல. வங்கியில வந்து நம்ம பணமா டெபாசிட் பண்றதே காலப்போக்குல மறைஞ்சு இந்த மாதிரி நகையா டெபாசிட் பண்ற மாதிரி இந்த இது வந்துருமா அப்படிங்கறது அவருடைய சந்தேகமா இருக்கு. ஓகே, இப்ப இதுல முதல் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல வந்து வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை பத்தி பேசல, நம் கைவசம் இருக்கக்கூடிய தங்கத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால அது வந்து பிக்ஸட் டெபாசிட் ஆல்டர்னேட்டா இருக்க முடியாது. ஆனால் இரண்டாவதாக சொல்லக்கூடிய கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க பத்திர திட்டம்ங்கிறது வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஆல்டர்னேட்டா வந்து நம்ம பார்க்கலாம். தங்கம் வாங்குவதற்காக ஒருத்தர் சேமித்துக் கொண்டு வருகிறார் என்றால் அங்கு சேமிக்காமல் அந்த சேமிப்பை இந்த திட்டத்தில் போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் முழுவதுமாக பிக்ஸட் டெபாசிட்ங்கிறது இங்கு மாறாது. நம் நாட்டில் 75% சேமிப்பு அப்படிங்கிறது நிதி சேமிப்புங்கிறது வந்து பிக்ஸட் டெபாசிட்ல, அதுவும் பொதுத்துறை வங்கிகள் தான். அவ்வளவு தூரத்துக்கு பாதுகாப்பை பத்தி நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள். அதனால பெரிய அளவில் அந்த மூவ்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலையில் நாம் தொடர்ந்து சந்திக்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து ஒலி முகமது இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். பேசணும். வணக்கம், சொல்லுங்க. இல்ல, இந்த தங்க பத்திரம் சொல்றாங்க இல்லையா, இந்த போஸ்ட் ஆபீஸ்லயும் இந்த இது பேங்க்லயும் நம்ம இது, அதாவது ஒரு கிராமுக்கு 60 ரூபாய் கூட கொடுத்து வாங்கணும்னு சொல்லிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம நினைச்ச உடனே அந்த பத்திரத்தை நம்ம வித்துடலாமா அவங்கள்ட்ட? அந்த பத்திரத்தை நினைச்ச உடனே வித்துற முடியுமான்னு கேக்குறீங்க? ஆமா ஆமா சார். பொதுவா அது வந்து 8 ஆண்டு காலகட்டம் அந்த பத்திரத்துக்கு. 5 ஆண்டுகளுக்கு கழித்த பிறகு அதை வந்து திருப்பி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னர் பணம் வேணும்னு நம்ம நினைச்சோம்னா இதை வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படுவதாக சொல்லியிருக்காங்க. சோ பங்குச்சந்தையில் இது வந்து டிமேட் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் முறையிலையும் நம்ம கொடுக்குறாங்க, பிரிண்டட் சர்டிபிகேட்டாவும் கொடுப்பாங்க. எலக்ட்ரானிக் முறையில வாங்கணும்னா பங்குச்சந்தையில வித்தோம்னா 2 நாட்களில், இன்னைக்கு வித்தோம்னா நாளை மறுநாள் நமக்கு வந்து பணம் வந்துடும். சோ சுலபமாக விற்று காசாக்கக்கூடிய வகையில் தான் இந்த கடன் பத்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக இந்த கடன் பத்திரங்களை வைத்து நம்ம வங்கியில் வைத்து அடமானமாக வைத்து தங்க மாதிரியாவே கடன் பெற முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து மாசிலாமணி இணைகிறார், அவரிடம் பேசலாம். மாசிலாமணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், இந்த கோல்டு கொடுத்துட்டு பாண்டு வாங்குறோம் இல்லீங்களா, ஆமா, அந்த பாண்டு வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாங்க. அதுல வந்து நம்ம வந்து லோன் வாங்க முடியுமா? தெரிஞ்சுக்கலாம். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல வந்து நீங்க லோன் வாங்குறது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா அது கடன் பத்திரம் கிடையாது. நம்முடைய தங்கத்தை கொடுத்திருக்கிறோம், அந்த தங்கத்தை வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு வங்கி கணக்கு மாதிரி தான், டிமேட் அக்கௌண்ட் மாதிரி ஷேர் பங்கு வரவு வைக்கிற மாதிரி தங்கத்தை வரவு வைத்து விட்டார்கள். அந்த எவ்வளவு வரவு இருக்கோ அதற்கு நிகராக நமக்கு வட்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அதுக்கு அகைன்ஸ்டா லோன் வாங்க முடியுங்கிறது இதுவரைக்கும் எங்கேயும் தெரிவிக்கப்படவில்லை. இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எங்கேயுமே அதற்கு நிகராக கடன், ஆனா கோல்டு பாண்டுக்கு நம்ம வந்து கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கோவையிலிருந்து திலீப் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். திலீப் வணக்கம். திலீப், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம், கேட்கணும். நிச்சயமா பேசலாம், சொல்லுங்க. இந்த திட்டத்திலிருந்து தங்க நகை தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை? தங்க நகை தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை? தங்க நகை தொழிலாளர்களுக்கு என்ன நன்மைன்னு கேக்குறீங்க? இது வந்து அடிப்படையில வந்து தங்க நகை தொழிலாளர்கள்ங்கிற ஒரு டார்கெட் ஆடியன்ஸை குறிவைத்து நேரடியாக கொண்டு வரப்பட்ட திட்டம் கிடையாது. இந்த திட்டத்தினுடைய மெயின் எய்ம் என்னன்னா, ஒன்று வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவோம். அரசுக்கு வந்து ஒரு வர்த்தக பற்றாக்குறை, இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் தேவைப்படுகிறது. இன்னோவேட்டிவ் புதுமையான திட்டங்கள் தேவைப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரை தங்கம்ங்கிறது ஒரு நல்ல முதலீடு நம்பக்கூடியவர்கள். ஆனால் அதுல வந்து பங்கு பெறுவதில் நடைமுறை சிக்கலை தவிர்த்து முதலீடு செய்யணும்னு சொல்றப்ப அவங்களுக்கான இந்த திட்டம் இது 2 பேருக்கும் ஏற்ற திட்டம் தானே தவிர தங்கம் அதுல இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இதனால பாதிப்பும் வராது, சலுகையும் பெரிய நல்லதும் நடக்க போறதில்லை, கெட்டதும் நடக்க போறதில்லை நான் நினைக்கிறேன். மேபி ஒரு சின்ன நல்லது நடக்கலாம். என்னன்னா தங்கம் வந்து மைட் பிகம் மோர் அஃபோர்டபிள், அதாவது தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி குறைந்தால் நிறைய பேர் மீண்டும் வாங்க வரலாம், அப்பொழுது அந்த வேலைங்கிறது அதிகரிக்கலாம். அது ஒன்றுதான் இதுல வந்து நடப்பதற்கான ஒரு சின்ன ஒரு சாத்தியக்கூறு இருக்கதான் நினைக்கிறேன். மற்றபடி இதுல பெரிய பாதிப்போ ஒரு கெடுதலோ நல்லதோ எதுவுமே கிடையாது. சென்னையிலிருந்து ராஜவேல் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜவேல், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் திரு நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
ஐயா, நான் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால முன்னால ஒரு திட்டம் இருந்தது, இந்த தங்க பத்திரம் திட்டம் ஒன்று இருந்தது. 1/2 கிலோக்கு மேல தங்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல முதலீடு செஞ்சிருந்தா இப்ப வந்து இதுல மாத்த முடியுமா அந்த திட்டத்துக்கு? அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? ஏன்னா அதுல வந்து வட்டி வந்து 3/4% இல்ல 1% கொடுத்தாங்க, இதுல வந்து 2.5% மேல கொடுக்குறாங்க. அதுல இருந்து இதை மாத்த முடியுமா இல்ல வேற ஏதாவது வேறுபாடு இருக்கா ரெண்டு திட்டத்துக்கு இடையில? இல்ல, அந்த திட்டம் வந்து இப்ப இருக்க திட்டம் முடியும் வரை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு இடையில் நீங்க எடுக்கணும்னா அந்த சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ் நீங்க அந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியும். அப்படி எடுத்து அந்த பணத்தை நீங்க இந்த புதிய திட்டத்துல நீங்க வந்து போடலாம். அது அப்படியே நேரம் மாற்றுவதற்கான வசதிகள் எங்கும் செய்து தரப்பட்டிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அதை எடுத்து நீங்க இங்க போடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. கோவையிலிருந்து சரவணன் நினைக்கிறார், அவரிடம் பேசலாம். சரவணன் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சரவணன்? சொல்லுங்க. மேடம், ஆக்சுவலா அந்த கோல்டு வந்து நம்ம எங்கள்கிட்ட இருக்க கோல்ட அங்க முதலீடு செய்யணும்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸா கொண்டு போகணுமா? ஆமா, அதாவது நீங்க வந்து தங்க கட்டிகளாக கொண்டு போகலாம், தங்க ஆபரணங்களாக கொண்டு போகலாம், வேற எந்த வடிவத்தில் இருந்தாலும் கொண்டு போகலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கொண்டு போன தங்கத்தை ஒரு முதன்முறை சோதனை செய்து உங்கள் ஒப்புதலை பெற்ற பிறகு அதற்கு பிறகு அதை முழுவதுமாக உருக்கி விடுவார்கள். அதனால உருக்குனதுக்கு அப்புறம் நீங்க வேண்டாம்னா உருக்கிய தங்கம் தான் கிடைக்கும். பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா உருக்கிய தங்கம் அங்க வந்து போயிடும், ரிஃபைனருக்கு போய் சுத்தம் செய்யப்பட்டு போயிடும். நீங்க திருப்பி எடுக்கும் பொழுது 3 ஆண்டுகளுக்கு காலத்துக்குள் எடுக்கும் பொழுது, மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல எடுக்கும் பொழுது 3 ஆண்டு காலத்துக்கு உட்பட்ட குறுகிய கால திட்டத்தில் நீங்கள் இதை கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தங்கமாகவே திருப்பி பெறுவதற்கான வசதியும் இருக்கிறது. ஆனால் நீங்க அதை டெபாசிட் பண்ணும்போதே சொல்லி எனக்கு திருப்பி கொடுக்கும்போது தங்கமாக வேண்டும்னு சொல்லிடணும். சொன்னால் உங்களுக்கு வந்து தங்கமாக திருப்பி கிடைக்கும். இந்த 5 ஆண்டிலிருந்து 7 ஆண்டு காலம், 12 15 ஆண்டு காலம் என்ற நீண்ட கால முதலீடு அந்த திட்டத்தில் வந்து இந்த வாய்ப்பு கிடையாது. அங்கு வந்து உங்களுக்கு பணமாக மட்டுமே கிடைக்கும். அங்கு வந்து உங்களுடைய தங்கம் கூட கிடைக்காது உங்களுக்கு. இங்கு கூட இந்த குறுகிய காலத்தில் கூட தங்கம் தான் கிடைக்குமே தவிர உங்களுடைய ஜுவல்லரி, உங்களுடைய ஆபரணமே திருப்பி கிடைக்காது. தூத்துக்குடியிலிருந்து முருகன் நினைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் முருகன், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. இந்த திட்டத்தை பத்தி ரொம்ப மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து நிறைய தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்போ வீட்டுல உள்ள தங்கத்தை வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்றோம். இந்த டெபாசிட்டை எந்த நேரத்திலயும் நம்ம வந்து ரத்து பண்ணிக்கலாமா? ரத்து பண்ணா அதுக்கு வட்டி உண்டா? இல்ல எவ்வளவு நாள், குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம வந்து தங்கத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவும் உண்டா? இல்ல, இந்த முதல்ல சொன்ன தங்கம் நிதிப்படுத்தக்கூடிய திட்டம், அதாவது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் சொல்றதுல நம்மிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை வங்கியில கொண்டே கொடுக்கறோம் இல்லையா, அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா அதற்கான காலகட்டம் வந்து 1 3 ஆண்டு காலம்னு குறுகிய காலம் இருக்கு, 5 7 ஆண்டு காலம் இன்னொரு திட்டம் இருக்கு, இன்னொரு திட்டம் 12 15 ஆண்டு காலம்ங்கிறது. இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு முன்னால் நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் பணமாக மட்டும்தான் கொடுக்க முடியும். தங்கமாக கொடுப்பது என்பது அந்த வங்கியினுடைய முடிவை பொறுத்து ஒன்று. இரண்டாவது, அதற்கான சில பெனால்டிஸ் அண்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது சப்ஜெக்ட் டு தட் அவங்க வந்து அந்த வட்டியை பிடித்துக் கொண்டு மிச்சத்தை திருப்பி கொடுப்பதற்கும் வங்கிகள் செய்யலாம்னு மத்திய ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்குது. அதனால நீங்க எடுக்க முடியும். இந்த தங்க பத்திரத்தை பொறுத்தவரை நீங்க 5 8 ஆண்டு காலம் அதுல சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவங்களே திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 5வது ஆண்டு, 6வது ஆண்டு, 7வது ஆண்டு திருப்பி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக எடுக்க வேண்டும் என்றால் பங்கு சந்தையில் அது பட்டியலிடப்படும், அங்கு நீங்க வித்து பணமாக்கிக் கொள்ளலாம். அடுத்தபடியாக துபாயில் இருந்து இணைகிறார் ராஜ்குமார், அவரிடம் பேசலாம். ராஜ்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நம்ம வந்து நகையை வந்து வாங்கும் போது செய்கூலி இதெல்லாம் கொடுத்து நம்ம வாங்குறோம். அத வந்து இப்போ இங்க டெபாசிட் பண்ணும்போது நம்ம அதை உருக்கும் போது சில சார்ஜஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து உருக்குன தங்கத்தை கொடுக்கறோம். ஒரு 3 வருடமும் 5 வருடமும் கழித்து நாம வந்து அதை வந்து திரும்ப அந்த தங்கம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நகையா செய்யும் போது திரும்ப அதுக்கு செய்கூலி கொடுத்துதான் நமக்கு வேண்டிய விருப்பப்பட்ட டிசைன்ல பண்றோம். அப்படின்றப்போ நமக்கு வந்து அதனால என்ன பெரிய பெனிஃபிட்? இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5% தான், ஆனா செய்கூலின்றது போயிடும். அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் கொஸ்டின் வந்து, இப்போ தங்கத்தை வந்து இன்னைக்கு கொடுக்கும்போது ஒரு 1 லட்சம் ரூபாய் நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படின்னா எவ்ரிடே தங்கம் வந்து பிளக்சுவேட் ஆகுது. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதுல வரும்? கொடுக்கும்போது வரக்கூடிய அமௌண்ட்ல வருமா, இல்ல இந்த பிளக்சுவேட்டட் தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாறுமா? இல்ல, அந்த முதல்ல உங்களுக்கு அந்த 2வது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இன்று தங்கம் நம்ம கொடுக்கறப்ப எந்த விலைக்கு எடுத்துக் கொள்கிறார்களோ அந்த விலையில் மீதுதான் வட்டி என்பது கணக்கிடப்படும். சோ அது மாறிக்கொண்டே இருக்கும். அது வந்து 15 days ஒரு விண்டோ வச்சிருக்காங்க. அந்த விண்டோவுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்திக்கிட்டே போறாங்க அந்த விலையை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வட்டிங்கிறது கொடுக்கப்படும். இது முதலாவதான ஒரு விஷயம். இரண்டாவதாக, தங்கத்தை பத்தி ரொம்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க. தங்கம்ங்கிற முதலீடே வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு
பெண்மணி கேட்ட பொழுது சொன்னது ஒரு சரியான முதலீடு இல்லை. ஏன்னா வாங்கும் பொழுது ஒரு 15% 20% இழக்கிறோம், திரும்ப விற்கும் பொழுது இன்னொரு 15-20% இழக்கிறோம். அதனால தங்கம்ங்கிறது பிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு முதலீடுங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா அது வந்து ஒப்புக்கொள்ளவே முடியாத, எந்த ஒரு வரையறைக்கும் ஒத்து வராத, ஒரு சொல்லப்போனா ஒரு கரெக்டா சொல்லணும் ஒரு மோசமான முதலீடு. ஒரு பிசிக்கலா ஒரு ஜுவல்லரி வாங்குறது, ஆபரணம் வாங்குறது ஆபரணமாக போட்டுக்கொள்ளலாம், பட் முதலீடுங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது ஒரு வேஸ்ட். ஆனால் முதலீடுங்கிற அடிப்படையில் பணம் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தங்க பாண்ட், கோல்டு பாண்டுங்கிறது நிச்சயமாக வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். என்ன காரணம்னா, ஒன்று வட்டி கொடுக்குறாங்க. தங்கத்தை நம்ம வீட்டில் வச்சிருந்தோம்னா அதுக்கு வட்டி கிடைக்கிறது கிடையாது, முதலீடுங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது மட்டும். ஏன்னா திரும்ப அதை நம்ம வந்து தங்க ஆபரணமா பண்ண போறதில்லை அப்படிங்கிற அசம்ஷன்ல இன்று வரக்கூடிய இளைய தலைமுறையினர் பரவல் எப்படின்னா, தங்கத்தை ஒரு முதலீடாக மட்டுமே பார்க்கிறாங்க, பெரிய அளவில் ஆபரணங்கள் போட்டுக்கொள்வதை விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ட்ரெடிஷனலா அந்த காலத்திலிருந்து வந்து தங்க நகை மட்டுமே வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு இது வந்து ஒரு ஏற்ற முதலீடு திட்டம்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமா. இப்ப நீங்க அந்த பாண்டிங் ஸ்கீம் பத்தி சொல்லுங்க சார். அதுல இருக்கிற வரி சலுகைகள் எப்படி இருக்கு? 2 கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் வந்து ஒரு ஆள் போடலாம். ஒரு ஆள் 500 கிராம் ஒரு வருஷத்துக்கு. சோ ஒவ்வொரு ஆண்டும் 500 கிராம்ங்கிறது அதுல வந்து நம்ம வந்து பாண்டு வந்து வாங்க முடியும். நம்மளால 500 கிராம் அளவுக்கான மதிப்பிற்கான கடன் தங்க பத்திரங்களை வாங்க முடியும். 2.25% வட்டின்னு சொன்னேன், அது வந்து டாக்ஸபிள். அதன் மீது வரக்கூடிய நீண்டகால ஆதாயம்ங்கிறதும் டாக்ஸபிள். அதுல வரக்கூடிய வட்டியும் டாக்ஸபிள், நீண்டகால ஆதாயமும் டாக்ஸபிள். ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணலாம், என்ஆர்ஐஸ் இதுல வந்து போட முடியாது இப்போதைக்கு. அதை பத்தி அதுக்கான பர்மிஷன் அவங்க வந்து கொடுக்கல. டிமேட்ல கொடுக்குறாங்க, பிசிக்கலாவும் கொடுக்குறாங்க. இது வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படும், ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுல ஒரே ஒரு சிக்கல் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப அவர் துபாயில இருந்து கேட்டார் இல்லையா, அதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, இப்ப அவங்க நிர்ணயித்திருக்கக்கூடிய விலை இப்பொழுது 2684 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான விலையாக இருக்கிறது. இந்த விலை கொடுத்து வாங்கி எனக்கு கிடைக்க போற வட்டி குறைவுங்கிறப்போ கொஞ்சம் யோசிக்க ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனா இது மாறும். இது வந்து இந்த 2674 இன்னைக்குள்ள விலை. இது அடுத்த இஷ்யூ வரும்பொழுது 15 நாட்கள் கழித்து அல்லது ஒரு மாதம் கழித்து மீண்டும் வரும்பொழுது இந்த விலை குறைவாக இருக்கலாம். அப்ப ஒவ்வொரு வாட்டி ஃபிளக்சுவேட் ஆகிறத பார்த்து தான் நம்ம இதுல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம்ங்கிறது வருது. அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது திரும்ப அதுல வருது. ஒரு சாமானியர்களை பொறுத்தவரை அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பர்டீஸ்க்கு மட்டுமே இது அஃபோர்டபிளான ஒரு திட்டமாவும் பார்க்கப்படுறது. சில இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஈஸியா இது புரியவும் மாட்டேங்குது. அதே மாதிரியே கேட்கறது வந்து, நான் இன்னைக்கு இவ்வளவு பைசா கொடுத்து நான் இதை வாங்குறேன், பட் நான் திரும்பியும் இதுல இருந்து எனக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு எனக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழத்தான் செய்கிறது. ஆமா, அல்ல தங்கத்தை திரும்ப தங்கமாகவே வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல திட்டமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தங்கத்தை வந்து ஒரு முதலீடாக பார்ப்பவர்களுக்கு தான் இந்த திட்டங்கள் எல்லாம் பலனளிக்கும். சரி, இப்ப இந்த 3 திட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்ன? இருக்கிறதுல வந்து பெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லக்கூடியது வந்து கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். பட் அதுல இருக்கு, ஏன்னா அது வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது, நீண்ட கால ஆதாய வரி கிடையாது, வருமான வரி கிடையாது, வெல்த் டாக்ஸ் அப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே கிடையாது. அப்படிங்கிறப்போ அது வந்து நல்ல ஸ்கீம். ஆனால் அது வந்து ஒரு சாமானியர்களை பொறுத்தவரை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா பார்க்கப்படும். ஏன்னா தங்கத்தை எடுத்துக்கொண்டு உருக்கியா ஒரு சர்டிபிகேட் வாங்கி பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் ஒரு சாமானியர்களுக்கு பணமாக்கக்கூடிய திட்டம். ஆனா அதுதான் நல்ல திட்டம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. வருமான வரி இல்லாத ஒரு வருமானம் அதுக்கு கிடைக்கிறது. அதனால அடுத்த 2 திட்டங்களுடைய லிமிடேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்கிறார். டெல்லியிலிருந்து ஜெய்சங்கர் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெய்சங்கர், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, ஒண்ணு இல்ல மேடம், இப்போ நாகபுல் சார் கிட்ட கேக்குறேன். இப்போ ஒரு 1 lakh வந்து டெபாசிட் பண்றேன் இல்ல நகைக்கு, ஒரு 20 கிராம் 50 கிராம் டெபாசிட் பண்றேன் 1 lakh, 50 கிராம் தங்கத்தை கொடுக்குறேன் பேங்க்ல. அந்த 1 lakh நீங்க 2.5% தான் இன்ட்ரெஸ்ட் தரீங்க. அதே 1 lakh எடுத்துட்டு போய் நான் எஃப்டில போட்டா 8% வருது. எது லாபம் நம்மளுக்கு? ஓகே, இதான் நான் வந்து சொன்ன ஒரு விஷயம். இதுக்கு முன்னால் ஒரு காலர் கேட்டமும் சொல்றேன். நீங்க வந்து தங்கம் ஒரு நல்ல முதலீடான்னு கேள்வி கேட்கறீங்க, அது தனியான விவாதம். அது தங்கம் ஒரு நல்ல முதலீடே அல்ல அப்படிங்கிற ஆங்கிள் வந்து நான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் முழுவதும் கூட என்னால பேச முடியும். ஆனால் தங்கத்தை நீங்க முதலீடாக ஏற்றுக்கொண்டவராக இருப்பின் அப்ப வந்து உங்களுக்கு தங்கம் சார்ந்த பங்குச்சந்தை பரஸ்பர நிதிங்கிறது, இந்த கோல்டு பாண்டுங்கிறது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். இப்ப இருக்க திட்டங்கள்ல எது நல்லதுன்னு பாக்கிறோமே தவிர தங்கமே ஒரு நல்ல முதலீடா அப்படின்னு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அது வேறு விவாதம். தங்கம்ங்கிறது வந்து நமக்கு எந்த விதமான மாதாந்திர வருவாயோ ஆண்டுக்கு வருவாயோ தரதில்லை இதுவரைக்கும். இப்ப தருது, இந்த திட்டத்துல தரப்போகிறது. தங்கம்ங்கிறதன் மூலமாக எந்த விதமான பெரிய ஒரு பொருளாதார ஒரு ப்ரொடக்டிவ் பர்பஸும் சர்வ் ஆகிறது கிடையாது. அதன் மூலமாக நாட்டுக்கும் ஒரு பெரிய பலன் இல்லை, தனிநபருக்கும் பெரிய பலன் இல்லை.
ஆனால் அதையும் தாண்டி தங்கம் வந்து நம்முடைய மக்களோடு ஒன்றி இருப்பதற்கு காரணம் ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி நம்முடைய பெண்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இதையெல்லாம் மாற்றுவது என்பது நீண்ட நெடுங்காலம் ஆகும், உடனடியாக மாற்ற முடியாது. அது இருக்கும் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இது ஒரு முதலீடாக பார்ப்பீர்கள் என்றால் அந்த சூழ்நிலையில இது நல்ல முதலீடுன்னு தான் சொல்ல வர்றோமே தவிர, பிக்ஸட் டெபாசிட்டும் நிச்சயமா நல்ல முதலீடு. நான் பிக்ஸட் டெபாசிட் பங்குச்சந்தை நல்ல முதலீடான்னு என்ன கேட்டீங்கன்னா, பிக்ஸட் டெபாசிட் நான் ₹1 கூட போட மாட்டேன். ஏன்னா பணவீக்கம் 10% இருந்தது 2 ஆண்டுக்கு முன்பு. ஓராண்டுக்கு முன்பு பணவீக்கம் வந்து 11%, வாங்கி கொடுத்த வட்டி 9%. அப்ப பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருந்தேன்னா எனக்கு 2% நஷ்டம். நான் அதே பங்குச்சந்தையில் போட்டிருந்தேன்னா 18% எனக்கு ஆதாயம். பட் எத்தனை பேரால பங்குச்சந்தையில் போடக்கூடிய ஒரு எக்ஸ்பர்டைஸும் ஒரு நாலேஜும் அதற்கான துணிவும் தைரியமும் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு தனி நபரை பொறுத்து முதலீட்டிற்கான அந்த திட்டங்களும் வாய்ப்புகளும் மாறும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளலாம். தர்மபுரியிலிருந்து பாலா இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். பாலா வணக்கம். பாலா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. பாலா வணக்கம். வணக்கம் பாலா, இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்க பாலா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க பாலா, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? விருதாச்சலத்திலிருந்து குமார் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். குமார் வணக்கம். குமார், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ குமார் வணக்கம். சார், இப்ப நீங்க சொன்னது இந்த தங்கத்தை பணமாக்குற திட்டத்துடைய லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொன்னீங்க, அதோடைய ப்ரொசீஜர்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை போய் உருக்கணும், இந்த மாதிரி ஒரு லாங் ப்ரொசீஜர் இருக்கு. அதோட கம்பேர் பண்ணல தங்க பாண்ட் பத்திர திட்டம்ங்கிறது எளிமையான திட்டம். நிச்சயமாக வந்து ஒரு சுலபமாக போய் வாங்கிட முடியும், போஸ்ட் ஆபீஸ்லயோ அல்லது வங்கியிலயோ உடனே வித்துற முடியும், அதை வச்சு கடன் வாங்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் நான் என்ன பாக்குறேன்னா, அதனுடைய நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை கொஞ்சம் அதிகமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா 2684ங்கிறது 2624 கடையில் இருக்கும்போது ஒரு ₹50 ₹60 மேல வந்து அதிகமாக இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ அந்த கொடுக்கக்கூடிய வட்டிக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட சரியா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சாமானியர்கள் மத்தியில் வரும். பட் அட் தி சேம் டைம் இது ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து இது விலை குறையும் பொழுது நமக்கு சாதகமாகவும் இருக்கும். சில சமயம் சென்ற வாரம் நடந்த விலையினுடைய சராசரியை கணக்கு எடுத்து தான் இப்ப பண்றாங்க. இந்த வாரம் ஒருவேளை விலை அதிகரித்திருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்ற வார சராசரிங்கிறது குறைந்திருக்கும். அப்ப இதில் நம்ம முதலீடு செய்வதற்கோ லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. துபாயிலிருந்து மீண்டும் ஒரு நேயர் இணைகிறார், மொய்தீன், அவரிடம் பேசலாம். மொய்தீன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க மொய்தீன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சவுதி அரேபியால இருந்து மொய்தீன் பேசுறேன் சார். சொல்லுங்க. இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து என்ஆர்ஐ கலந்துக்கலாமா சார்? நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வந்து இதுல முதலீடு செய்வதற்கு இப்பொழுது வந்து எந்த விதமான சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்க போட்டிருக்கிறது ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், HUF இண்டோ அன்டிவைடட் ஃபேமிலி ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போடலாம், யூனிவர்சிட்டிஸ் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் முதலீடு செய்ய முடியும்னு இப்ப இந்த 2 திட்டங்கள்லயும் சொல்லலாம். இப்ப வந்து இந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. இதுல வந்து இப்ப சிறு சேமிப்பாளர்கள் இருப்பாங்க, அதே மாதிரியே லாங் டேர்ம் டெபாசிட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த 3 திட்டத்துல எது யூஸ்ஃபுல்லான திட்டமா இருக்கும் சார்? இல்ல, இப்போ ஒரு 5 ஆண்டு காலம் அல்லது 10 ஆண்டு காலம் கழித்து என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக தங்கம் வேண்டி இருக்கிறது, சேமிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தங்க பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த கடன் தங்க பத்திர திட்டம், அந்த திட்டம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில் ஒரு SIP மாதிரி எப்பப்பெல்லாம் பணம் இருக்கிறதோ அப்ப அந்த திட்டம் அறிமுகப்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டே வரலாம். எப்ப வேணுமோ வேண்டாதப்ப அந்த காலகட்டத்திற்கு பிறகு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு 8 ஆண்டு காலத்திற்கு பிறகு அதை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை வைத்து நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற அளவு தங்கத்தை வாங்கிக் கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். அவங்களுக்கு அது சரியா வரும். கையில் தங்கம் வைத்திருப்பவர்கள் அடுத்து இனிமேல் அந்த தங்கம் நமக்கு தேவையே இல்லை, ஆனால் அந்த தங்கம் விலை ஏறுவதனுடைய பலனை நான் பெற வேண்டும் அல்லது இறங்கும் பொழுது எனக்கு அது வந்து என்ன வந்து இது பண்ணக்கூடாது, அதுக்கு வட்டி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல வந்து அவங்க வந்து முதலீடு செய்யலாம். ஆனால் தங்கத்தை தவிர வேறு நல்ல முதலீடுகள் இருக்கிறது, அதற்கான சாமர்த்தியமும் திறமையும் எனக்கு இருக்கிறதுன்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவங்க இது ரெண்டையுமே பார்க்க வேண்டியதில்லை. அவங்க நேர பங்குச்சந்தையில் போய் முதலீடு செய்யலாம், இல்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு இருக்கலாம். தங்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தங்கத்தை வாங்கி வைக்காம இதுல முதலீடு செய்யறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஹைதராபாத்ல இருந்து அருண் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் சார் பேசணும். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த தங்கத்தோட ஆக்சுவலி வந்து இதெல்லாம் முதலீடு பண்ணோம்னா இன் ஃபியூச்சர்ல இதோட தேவைகள் மக்கள் மத்தியிலே குறையும் போது ரேட் குறையும் சொல்றீங்க. இப்ப நம்ம முதலீடு பண்ணும் பொழுது அந்த அமௌண்ட் இப்ப இருக்கிற அமௌண்ட் இன்னும் குறையத்தான வாய்ப்பு உண்டு. இதை விட அதிகமான தேவை ஏற்படும் போது தானே சார் விலை அதிகமாகும். அதாவது நீங்க கேட்கிற கேள்வி புரியுது எனக்கு.
இந்த மறுசுழற்சிக்கு தங்கம் வரும்பொழுது தங்கத்தினுடைய விலை ஒரு குறையத்தானே செய்யும் அப்படின்னு கேக்குறீங்க. அதுதான் அரசும் எதிர்பார்க்கிறது உண்மையை சொல்ல போனால். அதனால இப்ப இந்த தங்கத்துல இந்த இதுல முதலீடு செய்யறவங்களுக்கு அதனாலதான் அந்த வட்டி நமக்கு ஒரு 2.5%, 2.25% கொடுக்கக்கூடியது இதுதான். பட் இந்த வட்டிங்கிறது நமக்கு அந்த தங்கத்தினுடைய விலை இறங்கும் பொழுது அதை காம்பன்சேட் பண்ணுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா தங்கத்தினுடைய விலைங்கிறது சர்வதேச விலையை பொறுத்து இருக்கு. அது மட்டுமல்ல, டாலருடைய மதிப்பு உயர்வது இறங்குவதை பொறுத்தும் இருக்கிறது. ஆனால் இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தால் அடுத்த ஓராண்டுகளில் டாலருடைய மதிப்பு பெரிய வீழ்ச்சியை, கணிசமான வீழ்ச்சியை சந்திக்கும். அப்ப தங்கத்தினுடைய விலையும் சர்வதேச சந்தையில் தொடர்ந்து இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அது நிச்சயமாக பாதிக்க செய்யும். உங்களுடைய கேள்வி மிகச்சரியான கேள்வி. நிச்சயமாக நமக்கு அந்த இந்த திட்டங்களை முதலீடு செய்யும் பொழுது அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் சொன்னேன், தங்கத்தை முதலீடு என்று பார்ப்பவர்களுக்கு பொதுவாகவே தங்கம் ஒரு நல்ல முதலீடு இல்ல அப்படிங்கறத நான் முதல்ல சொன்னேன். ஆனால் முதலீடுன்னு பார்க்கும் பொழுது தங்கமாக வாங்கினாலும் விலை இறங்கத்தான் போகுது. நீங்க ஆனா அதுல வட்டி கிடையாது. ஆனா இப்படி வாங்கும் பொழுது வட்டியாவது இருக்கு, 2.25% வட்டியாவது கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் இது தங்கமாக வாங்கி வைப்பதை விட இது பெட்டரான சிஸ்டம் அப்படின்னு நான் சொன்னேன் முதலீடு. நிச்சயமா சார், நேயர்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி நேயர்களே, இத்துடன் இந்த சிறப்பு நேரலை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தி தொலைக்காட்சி.